இது வரைக்கும் நான் டிபி வச்சதே இல்ல. எனக்கு நீ டிபி வைக்கிறதே எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாரு. அதை நான் உடனே மாத்திக்கிட்டேன். நீங்க எதுவும் ஷேர் பண்ண மாட்டீங்க, பட் நீங்க மட்டும் உங்க போனை பாப்பீங்க, டிபி வைக்கலாமா கூடாதான் டிக்டேட் பண்ணுவீங்க, என்ன போட்டோ அனுப்பணும் அனுப்பக்கூடாதுங்கிற முடிவு எல்லாம் நீங்க எடுப்பீங்க. அப்ப நீங்க மட்டும் எப்படி அதை செய்யலாம்? நான் எனக்கு ஷேர் பண்றது அவங்க ஸ்பேஸ் கொடுக்கறது இல்ல. நான் இப்போ ஒருத்தவங்க கிட்ட நான் எல்லார்கிட்டயும் என்னோட மனசு திறந்து நான் காமிக்க முடியாது. சரி. என் கூட யார் உருக்கமா என் கூட பேசுறாங்களோ அவங்க கிட்ட தான் என்னோட பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ண முடியும். அவரா வந்து அவரோட ஃபீலிங்க ஷேர் பண்ணுவாரு. நான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். நானு அவங்களுக்கு இருக்கிறது எல்லாம் கியூரியாசிட்டி சார். இல்ல, வாட்ஸ் ராங் இந்த கியூரியாசிட்டி வந்து லைஃபுக்கே வந்து நல்லது இல்ல. அதெல்லாம் யார் சொன்னா? கியூரியாசிட்டி மேக்ஸ் லைஃப் பாஸ். நான் சொல்றேன். இல்ல, அவங்களோட கியூரியாசிட்டிய உச்சம் எங்க போய் நின்னுது அப்படின்னா, இவன் மொபைல எப்படி நம்ம வாங்குறது, பாஸ்வேர்ட் எப்படி நமக்கு தெரியறது இல்ல, எப்படி பண்றதுன்னா ரொம்ப டாக்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு தடவை வந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்துல வந்து ஏங்க இந்த மொபைல கொஞ்சம் ஓபன் பண்ணி கொடுங்க, போட்டோ பார்க்கணும் அப்படின்னுவாங்க. இல்ல, நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு தூரம் ஒரு மனைவி டாக்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்க போனை ஆக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஏன் நீங்க அதை ரகசியமா வச்சிருக்கீங்க? இல்ல, மனைவி வந்தவங்க இடையில வந்த உறவு, ஓகேங்களா, அவங்க கிட்ட எல்லாத்தையும் நம்மளால ஷேர் பண்ணிட முடியாது. அப்ப யார்கிட்ட அதை ஷேர் பண்ணலாம்? அப்பாட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியாது. ஆமா. அப்ப ஏன் உங்களை இடையில வந்த உறவுங்கிறீங்க? அப்ப நடுவுல வந்ததுனால ஃபுல்லா ஷேர் பண்ண முடியாதுங்கிற லாஜிக்கே இல்லையே. ஏன்னா வாழ்க்கையில மனைவி மட்டுமே வாழ்க்கைன்னு கிடையாது. என்னோட குடும்பம்ன்றது வந்து என்னோட அம்மா அப்பா, என்னோட கூட பிறந்தவங்க, மனைவி எல்லாம் சேர்ந்ததுதான் என்னோட குடும்பம். எல்லாரும் தான் என்னோட உங்கள்ட்ட நிறைய விளக்கம் இருக்கா?